உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. நிதி பங்கீடு செய்வதில் மத்திய அரசு தொடர்ந்து ஓரவஞ்சனையாக செயல்பட்டு வருகிறது என்று அமைச்சர் ஏவா வேலு குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி வரி பகிர்வை கடந்த 10ஆம் தேதி மத்திய அரசு விடுவித்தது. அதில் 5700 கோடியே 44 லட்சம் ரூபாயை தமிழகத்திற்கு மத்திய அரசு விடுவித்திருந்தது. இது குறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, ஜிஎஸ்டி வந்தது முதல் நிதி பங்கீடு செய்வதில் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து ஓரவஞ்சனையாக செயல்பட்டு வருகின்றது. இந்தியாவிலேயே வரி செலுத்துவதில் 2வது இடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு 26,000 கோடி ரூபாயும், தமிழ்நாட்டிற்கு 5,600 கோடி ரூபாயும் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது என்று விமர்சித்துள்ளார். மேலும் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்ற நிலைதான் தற்பொழுது இருக்கின்றது. ஆனாலும் ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வைத்துள்ள தமிழ்நாட்டு மக்கள் மத்திய அரசாங்கம் இப்படி வஞ்சிக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் பாஜக ஆட்சியை அகற்றும் உணர்வில் இண்டி கூட்டணிக்கு வாக்களித்து 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் மாநில உரிமைகளுக்காக இண்டி கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து குரல் எழுப்புவார்கள் என்று தெரிவித்துள்ளார்.